சாத்தாங்குளம் கேஸில் அந்த 9 பேர்த்துக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தாங்களே, என்ன ஆச்சு, இன்னும் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு தானே இன்னைக்கு ஊருக்குள்ள நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ஆனால் கேஸ் இப்போ மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கு. எதுக்கு ஹைகோர்ட் போயிருக்குன்னா, மதுரை கோர்ட்டில் இந்த 9 பேர்த்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது என்னமோ உண்மைதான். ஆனால் நம்ம நாட்டு சட்டப்படி ஒருத்தங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னா அதை ஹைகோர்ட் ஒரு வாட்டி செக் பண்ணி சீல் முத்திரை குத்தணும். அதுக்கு பேர் தான் கன்ஃபர்மேஷன். அப்போ சிபிஐ காரங்க அந்த தூக்கு சம்பந்தப்பட்ட மனுவை ஹைகோர்ட்டில் போட்டாங்க. அந்த 9 போலீஸ்காரங்களும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா கோர்ட்டில் ஆஜரானாங்க. அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜ் எல்லாம் அவங்க கிட்ட உங்களுக்கு கீழ்கோர்ட்டில் தண்டனை கொடுத்தாச்சு, இதுக்கு மேல நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா இல்ல மேல்முறையீடு அதாவது அப்பீல் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த 9 பேரும் ஆமாங்கய்யா, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், நாங்க மேல்முறையீடு பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அந்த அப்பாவையும் பையனையும் ரொம்ப சித்திரவதை பண்ண ஸ்ரீதர் எங்களுக்கு கேஸ் சம்பந்தமான பேப்பர் அதாவது கம்ப்ளைண்ட் காப்பி இன்னும் முழுசா வரல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காரு. சரிப்பா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு நீதிபதி எல்லாரும் இந்த மனுவை வர்ற ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இப்ப மக்கள் மனசுல இருக்கிற டவுட் என்னன்னா, தண்டனை கொடுத்தாச்சுல, அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதாவது தூக்கு தண்டனை கொடுக்கும்போது அவங்களுக்கு தங்களை நிரூபிக்க ஒரு கடைசி வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். அப்பதான் நாளைக்கு எந்த குழப்பமும் வராது அப்படிங்கிறதா சட்டத்தில் சொல்றாங்க. ஸோ தண்டனை ரத்தாகல மக்களே, அந்த தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு அடுத்த கட்ட மூவ் இப்போ ஹைகோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு.